வெற்றி பாதையில் திருப்பூர் third edition of day-long discussion. இதற்கு என்னை அழைப்பித்து மரியாதை செய்வித்த சிஐஐக்கு மிக்க நன்றி. ராஜா சண்முகம் அவர்கள், ஆடிட்டர் ராமநாதன் அவர்கள், அதைத் தொடர்ந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தெளிவாக தொடர்ச்சியாக தடங்கள் இல்லாமல் தமிழில் பேசினதுக்கு முன்னே நான் நின்று இங்கே பேச ஆரம்பித்தேன்னா வீட்டில் பேசின தமிழை விட ஒரு இன்ஃபார்மல் தமிழ் தான் என்னால் பேச முடியும். மேடையில் பேசக்கூடிய அந்த அளவு எதுகை மோனை கலந்து பேசக்கூடிய அந்த திறமை எனக்கு தமிழில் இல்லை. அதனால் பர்டிகுலர்லி கொஞ்சம் மினிஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பற்றி பேசுகிறதுனால கொஞ்சம் மிக்ஸ்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பேசுவேன். கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர், கோயம்புத்தூர் பற்றி பேசணுன்னா எப்பொழுதுமே ஒரு நேச்சுரலி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்கிட்ட. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இந்தியாவில் இந்தியன் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் అంటే அதாவது தொழில் வளம், அந்த தொழிலை நடத்தக்கூடிய திறமை, இது நேச்சுரலாக பாரத தேசத்தில் நிறைய இடத்துல சோஷலிஸ்டிக் எரா இருந்த போது கூட, அதாவது நம்ம ஃப்ரீடம் அடைஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட 91வது வருஷம் வரைக்கும், 1991 வரைக்கும் ஒரு சோஷலிஸ்ட் மாடலில் தான் அந்த நாடு நடந்துட்டு இருந்தது. அந்த சோஷலிஸ்ட் மாடல்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணுவாங்க, அதுக்கேற்றவாறு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு கூட ஒரு விதமாக இந்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரி வரணும், அந்த இடத்துல அந்த தொழில் வளரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெல்லியில் உட்காந்து ஒரு திட்டமிட்டு பண்ணக்கூடிய சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமி தான். அந்த சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமியில் எத்தனை வரைக்கும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக சப்போர்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக சப்போர்ட்டோட தொழில் வளர்ந்தது. ஒரேடியாக வளரலைன்னு நான் சொல்லலை. ஆனால் அரசோட சம்பந்தம் இல்லாமல் சுயமாக தொழில் பண்ணி நல்லா பிழைக்கக்கூடிய வளம் இருக்கக்கூடிய பாரத மக்களுக்கு வெயிட் பண்ணாமல், கவர்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்க. இப்போ திருப்பூரோட சரித்திரத்தை சொல்லும்போது 1925லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. 1925 நம்மளுக்கு இருந்த கவர்மெண்ட் வெள்ளையர்களுடையது. அது பாரத நாட்டோட நலனுக்கோசம் அமையலை. அவங்க எவ்வளோ வரைக்கும் அவங்க நாட்டை நடத்திட்டு போகணும், இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க நாட்டை நல்லா நடத்திக்கணுன்ற முறையில் நடத்தினாங்களே தவிர நம்ம நாட்டு நலனுக்கோசம் பண்ணலை. அந்த சமயத்தில் கூட திருப்பூரில் என்டர்பிரைசிங் பீப்புள் இருந்து ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலை நல்லா நடத்தி அதன் மூலமாக தானும் பிழைச்சி இன்னும் ஒரு 10 குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அது இன்னும் வளர வளர ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு, உலக நாணயத்தை அடையக்கூடிய அந்த அளவுக்கு சுயமாக தானாக அரசின் உதவி இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் ரெஸ்ட்ரிக்டிவ், ரெகுலேட்டிவ் அண்ட் லைசன்ஸ் அட்மாஸ்பியரில் தனிநபர் தொழில் நடத்தி நல்ல ஒரு ஊருக்கே உபகாரமாக, அதோடு இல்லாமல் நான் மாத்திரம் பிழைக்கல, 4 பேருக்கு வேலை கொடுக்காம வேலையும் கொடுத்ததோடு இல்லாமல் என்ன மாதிரி இன்னும் ஒரு 10 தொழில் என்னை பார்த்து வளரக்கூடிய அளவுக்கு அந்த எக்கோசிஸ்டம் நம்ம இப்போ இன்னைக்கு ஆஃப் லேட் நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம், எக்கோசிஸ்டம். நான் வளர்றேன், என்னால் ஒரு 10 குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, என்னை போல் இன்னும் ஒரு 10 பேர் தொழிலில் வராங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த திறமையுள்ள தனி மனிதனுக்கு அரசு உபகாரமாக இருக்கிறது போய் ரெகுலேட்டரியாக இருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி, நீ இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இவ்வளோ தான் ஏற்றுமதி பண்ண முடியும், இதுலேயுமே நான் நடுவில் உன்னை இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அரசு என்பது ஒரு தோழனாக உதவி செய்யக்கூடிய
உனக்கு உன்னுடைய தொழிலை ஏற்றுமதியே இன்னும் வளர்க்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இல்லாமல் கண்ட்ரோலராக இருந்த அந்த காலத்தில் கூட, வெள்ளையன் இருந்த காலத்துலேயும் சரி அதுக்கப்புறமும் சரி, திருப்பூர் போன்ற ஒரு நகரத்தில் ஒரு சின்ன ஊரில் இவ்வளவு தொழில் வளர்ந்து இன்னைக்கு உலகளவில், நான் காலையில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், திருப்பூரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி, கோயம்புத்தூரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த ரெண்டு ஊரை பற்றி நம்ம இந்த ரெண்டு ஊரில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்டர்நேஷ்னல் பாப்புலாரிட்டி அண்ட் ஃபேம் அடைந்த இந்த ரெண்டு ஊரில் இன்னைக்கு காமர்ஸ் மினிஸ்டராக நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நான் வரலை. இவ்வளோ தூரம் தொழிலை இன்ஃபேக்ட் ப்ரோக்ரெசிவாக என்வாயர்மெண்ட் கான்ஷியஸ்னஸோட மோடி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் நாங்கள் எல்லாரும் கூட அதை பற்றி பேசுகிறோம், ஜீரோ எஃபெக்ட் அண்ட் ஜீரோ டிஃபெக்ட் இருக்கணும்னு. ஜீரோ எஃபெக்ட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, என்வாயர்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் கொண்டு வராமல், இன்னும் டேமேஜ் பண்ணாமல், என்வாயர்மெண்ட்டை சாதகமாக அண்ட் என்வாயர்மெண்ட்டுக்கு நல்ல விதமாக தொழிலும் நடத்தி பாதகம் ஏற்படாமல் பண்ணுறதுக்கான திறமை இருக்கக்கூடிய ஊர் திருப்பூர். ஸோ அந்த ஜீரோ டிஃபெக்ட் அண்ட் ஜீரோ எஃபெக்ட்னு சொல்லும்போது, ஜீரோ எஃபெக்டில் நீங்கள் ஆல்ரெடி முன்னேறிட்டீங்க. நோ லிக்விட் எஃப்ளூயன்ட் சொன்னாங்க. சைனாவில் 2020 அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த நார்மை இன்னைக்கு திருப்பூரில் ஆல்ரெடி 4 வருஷமாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நோ லிக்விட் எஃப்ளூயன்ட், எக்ஸலண்ட் அச்சீவ்மெண்ட். அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த ஊரில், இந்த பெல்ட்டில், இந்த ஏரியாவில் எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்கு கவர்மெண்ட் முயற்சியோட தனி மனிதர்கள், தனி தொழிலதிபர்களுடைய முயற்சியினால தான் அந்த லெவல் அடையப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சொல்கிறோம், ஜீரோ டிஃபெக்ட் அண்ட் ஜீரோ எஃபெக்ட். அப்போ தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அடைய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு. இதில் ஜீரோ டிஃபெக்ட் அண்ட் ஜீரோ எஃபெக்டில், ஜீரோ எஃபெக்டில் எக்ஸல் பண்ணிட்டீங்க. ஆனால் ஜீரோ டிஃபெக்டில் இன்றைக்கி வானதி சொன்னாங்க 100ல் 6 டிஃபெக்டிவ் பீஸ் இங்கே வருது. ஆனால் நீங்கள் சைனாவை கம்பேர் பண்ணிங்கன்னா 1000ல் 2 3 தான் இருக்குன்னு. இது பண்ணக்கூடிய நம்ம ஏன் டிஃபெக்டில் பின்தங்கி இருக்கிறோம்? இது கூட உங்களால் ஒரு ஸ்டாண்டர்ட் ரீச் பண்ண முடியும். அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டேஷன் நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கோம், ரெடியாக இருக்கோம். அதனால் இங்கே நான் காமர்ஸ் மினிஸ்டராக நின்று உங்களுக்கு ஏதோ நான் உபதேசம் பண்ண வரலன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணுறீங்க. செல்ஃப் ப்ராப்பல்டு சிட்டி. இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் பில்டப் பண்ணணும்னா கவர்மெண்ட் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ சாமானியமான விஷயம் இல்லை. இதே திருப்பூர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் ஒரு 2-3 ஸ்டேட்டில் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா, கோயம்புத்தூர் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் முயற்சிகள் பல நடந்திருக்கு. ஆனால் ஒன்றுத்தில் கூட சக்ஸஸ் ஆகலை. முயற்சி பண்ணும்போது அது தோல்வி அடையணும்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. முயற்சி நல்ல எண்ணத்தோடு தான் ஆரம்பிச்சு அது இங்கேருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்து கூட்டிகிட்டு போய் அவங்க மூலமாக பேச வச்சு, அவங்க மூலமாக செயல் திறமையோடு அங்கே அதை நல்ல காரியமாக நடத்தணும்னு முயற்சி பண்ணால் கூட இன்னொரு கோயம்புத்தூரோ இன்னொரு திருப்பூரோ உருவாக்க வைக்க முடியல. ஆனால் அதில் டெஃபினட்டாக நான் இன்னைக்கு மேக் இன் இண்டியா அப்படிங்கிற அந்த ஒரு ஒப்ஜெக்டிவோட இந்த கவர்மெண்ட் இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கிறதுனால திருப்பூரோட உன்னத ஸ்தானத்தை குறைக்காம, கிரேட்னஸை குறைக்காம, ஆனால் திருப்பூர் போன்ற அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 5-6 சிட்டிஸ் நம்மளுக்கு வேணும். டெக்ஸ்டைல்லையும் சரி, நிட்வேர்லையும் சரி, க்ளோதிங்லையும் சரி, ரெடிமேட் அப்பேரல்ஸ்லையும் சரி, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒரு திருப்பூர் மாத்திரம் இன்றைக்கி எத்தனை ட்ரை பண்ணாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாவற்றையும் ஃபுல்லாக மீட் பண்ண முடியுமா
அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர், ஆடிட்டர் ராமநாதன் அவர்கள் சொன்னார்கள், சின்ன யூனிட் பெரிய யூனிட்டை காம்படிஷனில் எடுக்காது, பெரிய யூனிட் சின்ன யூனிட்டை முழுகாமல் எல்லாரும் கோஹாபிட் பண்ணுவோம், சின்னதும் இருக்கும் மைக்ரோவும் இருக்கும் பிக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்டாரிட்டி பில்டப் பண்ணிருக்கீங்க இங்கே. இந்த மாதிரி நல்ல குணங்கள், ரெப்ளிகபிள் ப்ராக்டிசஸ், எக்ஸாம்பிளரி ப்ராக்டிசஸ், இங்கே நீங்கள் ஒரு கல்ச்சரை அதை கல்டிவேட் பண்ணிருக்கீங்க. அதே கல்ச்சர் இன்னும் ஒரு 10 இடத்துக்கு போச்சுன்னா அங்கேயும் வேலை வாய்ப்பு பெருகும், அங்கேயும் உற்பத்தி பெருகும், அந்த உற்பத்தியால் ஏற்றுமதியும் பெருகுன்றது தான் இன்றைக்கி அரசோட எண்ணம். அதனால் திருப்பூரை இன்னொரு இடத்துல கிரியேட் பண்ணுறதுனால திருப்பூரின் மகிமை குறையாது. திருப்பூர் ஒரு நல்ல ஸ்கேலபிள் உதாரணம். இங்கே நீங்கள் ஸ்கேல் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இன்னும் ஒரு 10 இடத்துல திருப்பூர் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து பேசி உங்களோட இப்போவும் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது. அதாவது நீ எல்லா இஷ்யூஸையும் கடந்துட்டீங்கன்னு நான் சொல்லலை, உங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் இந்த கம்ப்ளீட் செல்ஃப் ப்ரொபைல்டு க்ரோத், நம்ம ஸ்பிரிச்சுவலாவோ கோவிலை பற்றியே பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க ஸ்வயம்பு லிங்கம், இது தானாக வந்த லிங்கம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த நிட்வேர் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி திருப்பூர் இஸ் செல்ஃப் ப்ரொபைல்டு ஸ்வயம்பு, நிட்வேரில் ஸ்வயம்பு. இத்தனை பேசிகிட்ருக்கோம் நம்ம திருப்பூரை பற்றி. இப்போவும் இன்னும் நல்ல முயற்சி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, அரசு என்ன பண்ணணுன்றதை பற்றியும் பேசிகிட்ருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு கிரீவன்ஸ், ஷோகேசிங் ஆஃப் திருப்பூர் நிகழவில்லை. இந்த கதையை நான் இங்கே வந்து இல்லை, நான் தமிழ் மண்ணில் பிறந்ததுனால எனக்கு திருப்பூரை பற்றி தெரியுன்றதுனால 4 இடத்துல நானும் சொல்கிறேன். நான் சொன்னதும் இன்னொரு லைனும் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். திருப்பூரை பற்றி 4 பேர் நீங்கள் எங்கே இன்டர்நேஷ்னலி போனாலுமே பிஸ்னஸ் மைண்டட் பீப்புளோட பேசும்போது திருப்பூரை பற்றி அவங்களே சொல்கிறாங்க, நான் இல்லைங்களே. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சீரழிந்து விட்டது. ஆனால் டிட்ராய்ட் அப்படின்னாலே கார், மான்செஸ்டர் அப்படின்னாலே டெக்ஸ்டைல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிராண்டிங் ஒவ்வொரு ஊருக்கு நடந்திருக்கு, ஹிஸ்டாரிக்கலி நடந்திருக்கு. இன்றைக்கி சிலது இருக்குது, கண்டினியூ ஆகிறது, சிலதெல்லாம் அழிஞ்சே போயிடுச்சு. ஆனால் திருப்பூர் 1925லேருந்து மெதுவாக நல்லா க்ரோ பண்ணிட்டு வர திருப்பூர் எனக்கு தெரிஞ்சு பிராண்டிங் ஆகலை. உங்களுடைய இமேஜ் ஆஃப் அ காம்ப்ரிஹென்சிவ் நெட்வேருக்கு வேணுங்கிற அழகாக எடுத்து சொன்னாங்க. எம்ப்ராய்டரி வேணும்னா தெருமுனையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணி கொடுத்துருவாரு, நாங்கள் அதை உடனே ஸ்கேல் அப் பண்ணிக்குவோம், அதனால் எல்லாமே எங்களில் இருக்குது, வி ஆர் செல்ஃப் கண்டெய்ன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. வி ஆர் செல்ஃப் கண்டெய்ன்ட். எஸ், யூ ஆர் செல்ஃப் கண்டெய்ன்ட். வெறும் டிஷர்ட் ப்ரொடியூஸ் பண்ணல, நல்ல ஹை கிளாஸ் மெட்டீரியல்ஸ் பண்ணுறீங்க. எஸ், யூ ஆர் செல்ஃப் கண்டெய்ன்ட். பட் இந்த கதையை ப்ளஸ் ஹை அண்டு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, மெஷின் வேணுங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கே வேணுங்கிற சின்ன ஆன்சிலரி ஆக்டிவிட்டியை நீங்களே பண்ணிக்கிறீங்க. ஸோ இன் அ வே யூஆர் அ வேர்ல்டு இன் யுவர் ஓன். உங்களுக்கு இன்னொருத்தரோட தேவை இல்லை. ஆனால் தட் வேர்ல்டு எக்ஸிஸ்ட் இன் திருப்பூர் விச் இஸ் ஸோ ப்ரோக்ரெசிவ், ஜீரோ எஃபெக்ட், விச் இஸ் ஸோ ப்ரோக்ரெசிவ். 100ல் 6 இன்னைக்கு வேர்ல்டு கிளாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தொழில் வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது. வேறு ஊர்லேருந்து இப்போ கூட்டிகிட்டு வரதுக்கு கூட முயற்சி பண்ணுறீங்க. பட் ஹேஸ் தி ஸ்டோரி பீன் டோல்ட் இன் கம்ப்ளீட்? இந்த திருப்பூர் ஒரு பிராண்ட், தானே ஒரு உருவாக்கப்பட்ட செல்ஃப் ப்ரொபைல்டு ஸ்வயம்பு, இந்த கதையை பாரத நாட்டிலே கூட நிறைய இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனால் இன்னைக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இல்லை, எங்களுக்கு நான் சொல்ல வரப்போகிற பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த காம்ப்ரிஹென்சிவாக எங்களுக்கு இன்னொருத்தர் தேவையில்லாத அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லும்போது நிட்வேருக்கு சம்மந்தப்பட்டது மாத்திரம் இல்லாமல் ஐ எம் சர்ப்ரைஸ்ட். பவர் ஜென்ரேஷன் கூட நீங்கள் பண்ணி சர்ப்ளஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி சர்ப்ளஸ் பவர் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் கூட எங்ககிட்ட பவர் இருக்கும், அது வி கேன் செல் இட்டுங்கிற அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜையும் யோசிச்சு நீங்களா
ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு that you become a comprehensive story. இன்னோவேஷனுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நிஃப்டில் எங்களுக்கு ஒரு சென்டர் வைங்க, ஸோ தட் இன்குபேஷன் ஆகும். வெரி குட் தாட். ஜூலையில் அருண் ஜேட்லி அவர்கள் பட்ஜெட் கொடுத்தார். அந்த பட்ஜெட்டில் 10,000 கோடி வரைக்கும் சிறிய அளவில் புதுசாக தொடங்கக்கூடிய சின்ன சின்ன ஃபஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு we will give fund like venture capital கொடுக்கறதுக்கு 10,000 கோடி வரைக்கும் ஒதுக்கிடப்பட்டது. I would have imagined, என்னுடைய எண்ணத்தில் அந்த 10,000 கோடிக்கு ஃபர்ஸ்ட் கிளைம் திருப்பூர்லேருந்து போயிருக்கணும். கை தட்டாதீங்க. போச்சா? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அந்த 10,000 கோடியில் ஒரு அரை கோடியோ 1 கோடியோ இங்கேருந்து போயிருக்கணும்ல. சுயமாக வளர்ந்தீங்க. 1925லேருந்து நீங்களே பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஊரில் இன்றைக்கி உங்களுக்கு இன்னொருத்தர் தேவையில்லை. எலக்ட்ரிசிட்டி இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி கூட உற்பத்தி பண்ணுறீங்க. அந்த 10,000 கோடியில் யாரோ ஒருத்தர் முதல்ல திருப்பூர்லேருந்து ஒரு சின்ன பையனா காலேஜ் பாஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு நான் வைக்க போகிறேங்க ஒரு இண்டஸ்ட்ரி, எனக்கு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு உங்ககிட்டேருந்து நீங்கள் 10,000 கோடி ஒதுக்கிட்டு பண்ணிட்டீங்களே, அதுலேருந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்களா? நான் ப்ரொவோகேட்டிவாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கேருந்து அது முதல் அப்ளிகேஷன் போயிருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமாக இருந்திருக்கும். ஏன்னா இத்தனை பண்ணி காமிச்சிருக்கீங்க நீங்கள். யூ ஹவ் ப்ரூவ்ட். ஒரு இன்னைக்கு இளைஞன் ஒருத்தர் தானாக வந்து இங்கே ஒரு யூனிட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் சப்போர்ட்னா போயா, ஜேட்லி அவர்கள் போட்டிருக்கார் பட்ஜெட்டில் 10,000 கோடி, அதுலேருந்து கொஞ்சம் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய அந்த திறமையும் சக்தியும் உங்ககிட்ட இருக்குது. ஏன் அனுப்பலை ஒருத்தரை? நாட் ஒன். நான் இன்னைக்கு அதனால தான் ப்ரொவோகேட்டிவ் ஒன்று சொல்கிறேன். இது சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு லைனும் சொல்கிறேன். இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி காமர்ஸ் மினிஸ்டர்கிட்ட வந்து உங்களுடைய குறை நிறைகளை சொல்ல போகிறீங்க. நாங்களும் டெஃபினட்டாக மோடி அவர்களுடைய டைரக்ஷனில் இந்த திருப்பூர் போன்ற இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக உழைப்போம். அதில் ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் எனக்கு வருத்தம், இதுக்கு முன்னாடி திருப்பூர் வந்திருக்கிறேன், நான் ஏதோ பார்க்காம பேசலை. ஒவ்வொரு யூனிட்லேயும் போய் பார்த்தா, நான் வானதிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்போ தான், ஸ்டூடியஸாக ஹார்ட் ஒர்க் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி அங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறது பெண்கள். இன்னைக்கு இந்த ஹாலில் எத்தனை நிறைவாக உட்காந்துருக்கீங்களோ அத்தனை நிறைவாக உங்களோட ஷாப் ஃப்ளோரில் வேலை பார்க்கறது பெண்கள். இதே அடர்த்தியாக அவங்கள்லேருந்து ஒருத்தரை இல்லை 10 பேரை ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி, அம்மா உங்ககிட்ட திறமை இருக்குது, நீங்கள் இப்போ வரைக்கும் தொழிலாளியாக இருந்தீங்க, நேற்றைய தொழிலாளி இன்றைய முதலாளின்னு சொன்னார். ஒரு 10 பெண்களுக்கு நீங்கள் அந்த ஃபண்டு மூலமாக வாங்கி கொடுத்து அவங்கள முதலாளியை வச்சு இன்றைக்கி இங்கே உட்கார வச்சுருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்? பெண்கள் உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, நல்ல உழைப்பாளிங்க, என்ன வேலை பண்ணுவாங்கங்க, தலை தூக்க மாட்டாங்க. காலையில் வந்தாங்கன்னா அது பண்ணிகிட்டே இருப்பாங்க ராத்திரி போகிற வரைக்கும். அது அவ்வளோதானா? இத்தனை திறமை இருக்கக்கூடிய திருப்பூரில் அந்த பெண்களோட ஒரு சின்ன சின்ன குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. கவர்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு. அந்த மாதிரி நீங்கள் மகளிரை நீங்கள் ஒரு சின்ன குரூப்பாக பண்ணி, நீங்கள் யாரும் போய் கவர்மெண்ட்டை பணம் வாங்க வேண்டாம், நீங்கள்லாம் ரொம்ப தன்மானத்தோடு பழிச்சு வந்துடுவாங்க, பெண்களை அனுப்பியிருக்கலாமே. ஸோ ஆண்டர்பிரினியரியல் ஸ்கில்லை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கூட பிராண்டிங் தேவைங்க. நான் உங்களை தப்பாக சொல்லலை. இத்தனை பண்ணுறீங்க, இத்தனை யோசிக்கிறீங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறீங்க, கவர்மெண்ட் கொடுக்காத உதவியை கூட நீங்களாக கிரியேட் பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டுக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய அளவில் பண்ணுறீங்க. அங்கே தான் நான் சொல்கிறேன், யோசிக்கும் போது we have to think not just only in commercial line, அதோட சோஷியல் இம்ப்ளிகேஷனையும் யோசிங்க கொஞ்சம். ஒரு 10 பெண்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம், ஜேட்லி அவர்கள் சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு we'll prove it that ஒரு பர்டிகுலர் நீஷ் ஆக்டிவிட்டியில் பெண்களை நாங்கள் வளர்க்குறதுக்கான
ஒரு திட்டம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். அதை நாங்கள் காட்டுறோம். ஏன்னா நான் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிற பெண்களை மாத்திரம் கூப்பிடுன்னு சொல்லல. உங்ககிட்ட தொழில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குல்ல, ஸ்கில்ஸ் அப்கிரேடேஷனுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் லுக் அட் த விமென் ஹூ ஆர் டூயிங் இட் ஃபார் யூ. இது ஒரு பாயிண்ட் அசைட். நான் கோர் உங்களோட மெயின் பாயிண்ட்ஸ் அண்டர்மைன் பண்ணலை. பட் தீஸ் ஆர் வேஸ் இன் விச் யூ ஷோ கன்சர்ன் ஃபார் த என்டையர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூ. R&D பற்றி சொன்னீங்க. எஸ், ஐ அக்செப்ட். இன்குபேஷன் சென்டரும் வைக்கணும், R&Dக்கு இன்வெஸ்ட்டும் பண்ணணும். அந்த ப்ரொபோசல் நீங்கள் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியில் கொடுத்ததை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னீங்க. இட் இஸ் அ சஸ்டெயினபிள் ப்ரொபோசல். டெஃபினட்டாக நானும் உங்ககிட்ட அந்த ஒரு காப்பியை வாங்கிக்குவேன். ஐ வில் ஃபாலோ இட் அப் வித் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி. இட்ஸ் அ வெரி ஒர்க்கபிள் ப்ரொபோசல். நார்மலாக இண்டஸ்ட்ரி மீட் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லுவாங்க. என்ன ஹெல்ப் வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஐடியா இருக்காது. ரஃபாக சொல்லுவாங்க, எங்களுக்கு இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு. பட் திருப்பூருடைய திறமை இதுலேயும் தெரியுது. ஒரு ஒர்க்கபிள் ப்ராப்போசிஷன் கொடுத்து கவர்மெண்ட் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே அது ரியலைஸ் ஆகி போயிடும். அதனால் நீங்கள் வருத்தப்படாமல் அந்த பணத்தை போடுங்கன்னு சொல்கிற அந்த அளவுக்கு. அதாவது இப்போ குற்றம் பண்ணாதவங்க மேலே இருக்கும். கவர்மெண்ட் பண்ணலை, நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் நீங்கள் பண்ணலன்றதுனால கவர்மெண்ட் குற்றவாளி அப்படிங்கிற அந்த அளவுக்கு யூ புஷ் த கவர்மெண்ட் எகெயின்ஸ்ட் த வால். புஷ் த கவர்மெண்ட் எகெயின்ஸ்ட் த வால்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, பண்ணி தான் தீரணும். இப்போ அந்த அளவுக்கு நல்லா யோசித்து உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸை சொல்லியிருக்கீங்க. அந்த நீல கண்ணாடி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சே தவிர, ஆக்சுவலாக மோடி அவர்களுடைய மேக் இன் இண்டியாவுடைய தத்துவமும் அதுதான். மேக் இன் இண்டியா அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் ப்ரோக்ராமோ, அதுக்கோசம் ஒரு பட்ஜெட்டோ இல்லை, அதுலேருந்து அந்த பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதோ இல்லைங்க. இட்ஸ் அ மைண்ட் செட் இஷ்யூ. இத்தனை பண்ண திருப்பூரில் நான் இப்போ தான் ஐ நோ ஐ எம் கம்மிங் ஆன் அ டேஞ்சரஸ் ஜோன். சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் ஏன் வந்தால் நீ போமா அப்படின்னு சொல்லிடுவீங்களோ நோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் மனம் விட்டு சொல்லுகிறேன். இன் இண்டியா ப்ரோக்ராம்ன்றது என்னங்க? நான் சொன்னேன், பட்ஜெட் இல்லை, அதுக்கோசம் அலாட்மெண்ட் இல்லை. இட்ஸ் அ சேஞ்ச் இன் த மைண்ட் செட். இந்தியாவில் நம்ம எத்தனையோ பண்ணுறோம். திருப்பூர் மாதிரி அச்சீவ் பண்ண ஊர் இருக்குது. ஆனாலும் நம்ம இன்டர்நேஷ்னலி சைனா சைனா சைனான்னு ஏன் பேசுகிறோம்? சைனாவை பீட் பண்ண முடியாதா? நீங்கள் எத்தனை திறமையோடு இந்த ஊரை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, எத்தனை பில்டப் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க. ஆனாலும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் சைனா. ஏன்? சம்வேர் வி டோன்ட் பிலீவ் வி கேன் மேக் இட். அந்த டிப்பிக்கல் ஒரு நம்ம முயற்சி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்போர்ட்ஸில் எப்போதும் சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியாவோட நீங்கள் கிரிக்கெட் விளையாடும்போது அவன் சைக்கலாஜிக்கலையும் அடிக்கிறான், உங்களோட பேட்டாலையும் அடிக்கிறான். நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஏன் நம்ம ஆளுங்க இப்படி வீக் ஆடுறாங்கன்னு தோணுது. கேமில் கிரேட் நம்மளோட பிளேயர்ஸ் மாதிரி கிரேட் பிளேயர்ஸ் இல்லை, ஸ்டைலும் இருக்கும், பவரும் இருக்கும். இருந்தாலும் ஃபைனலாக அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லாமல் போயிடுது. நான் கில்லர் இன்ஸ்டிங்க்ட்னுட்டு ப்ரீடேட்ரி இன்ஸ்டிங்க்டை பற்றி சொல்லலை, அநியாயமாக பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. இத்தனை பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாமல் பண்ண முடியுமா? இதெல்லாம் இருக்குது. எதுக்கு நம்ம இந்த ரூல்ஸ் எகெயின்ஸ்ட் நம்ம ஏன் பேசணும்? ஒரு 10 ரூபா கேட்குறான், அவன் கையில் கொடுத்துருங்க, லஞ்சம் தானே கேட்குறான், அப்படி கொடுத்துருங்க, வேலை பண்ணுறான். எனக்கு காதால் நிறைய தரம் கேட்டிருக்கேன். லஞ்சம் கொடுத்துட்டோம்னா வேலை பண்ணுறவன் நம்ம வேலையை பண்ணி முடிச்சிட்டான்னா லஞ்சம் கொடுத்தா கூட தப்பு இல்லை, கொடுக்குறோம். ஆனால் சில பேர் இருக்காங்க, பணம் வாங்கிக்கிட்டு நம்ம வேலையும் பண்ண மாட்டேங்கிறான். அந்த மாதிரி ஆசாமி கையில் லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அளவுக்கு நம்ம இறங்கியிருக்கோம் இந்த நாட்டில். நான் திருப்பூரை பற்றி சொல்லலை. அங்கே தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். இன்றைக்கி மேக் இண்டியாவில் நாங்கள் என்ன சொல்கிறோம்? இப்போ 29ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் ப்ரெசன்ஸில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் செக்ரட்டரி அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மேக் இன் இண்டியாவோட தொடர்பு இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்துலேருந்தும் மினிஸ்டர் ப்ளஸ் செக்ரட்டரி நாள் முழுக்க உட்காந்து மேக் இன் இண்டியா பற்றி மோடி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொன்னால் கூட ஆக்சுவல் ஆக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடக்கணும். அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா,
ஊழல் பண்ணி ஒரு 10 ரூபாயை செலவழிச்சானா நான் ஏதோ ஒரு விதத்தில் லைசன்ஸோ இன்னொருத்தரும் வாங்கிடுறேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இடையூறுகளை பற்றி நான் எழுந்துன்னு சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை. தைரியம் இல்லை, இஷ்டம் இல்லை. அதில் ஏமா டைம் செலவழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை இப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சில ரூல்ஸ் இருக்க தேவையில்லை, சில கட்டுப்பாடுகள் இருக்க தேவையில்லை, சில ரெகுலேஷன்ஸ் இருக்க தேவையில்லை. ஆனால் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட சில சமயம் விஷயம் சில சின்ன யூனிட் சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி ரூல் இருக்குன்னே தெரியாதுங்க. சடனாக இன்ஸ்பெக்டர் வராங்க, அவங்க சொல்கிறாங்க இந்த ரூல் இருக்கு உனக்கு தெரியாதாங்கிறான். ஐயோ எனக்கு தெரியாதுன்னா நோ. இப்போ மீட் பண்ண அந்த டிமாண்டை அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி உடனுக்கூட மீட் பண்ண முடியும்? அதனால் மீட் பண்ண முடியறதில்ல. அதனால் அவள் கையில் பணத்தை கொடுத்து அனுப்பிடுறோம். இப்போது மோடி அவர்கள் மூலமாக எடுக்கப்பட்ட இந்த மேக் இன் இண்டியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் இடையூறாக இருக்கக்கூடிய ரூல்ஸ், இடையூறாக இருக்கக்கூடிய சட்டங்கள், நம்மளுக்கு டைம் நம்மளோட மெயின் தொழிலை பார்க்காம இந்த டியூ டெலிஜென்ஸில் நிறைய டைம் போயிட்டுருக்குங்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். நல்ல உழுது நல்ல நெல் போட்ட ஒரு வயக்காட்டில் நிலத்தில் களை பிடுங்கிறது எப்படி? ஒன்றா பிடுங்கணும். அந்த களை எடுக்கக்கூடிய அந்த ரெடினஸ் இந்த கவர்மெண்ட்டில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ரூல், ஒவ்வொரு ரெகுலேஷன், ஒவ்வொரு லைசன்சிங்க்கு இல்லை ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கான தேவை எதுக்கு வருதுன்றதை பற்றி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் களைந்தெறிந்து விட்டு சிம்பிள் 1 லைன் 1 பேஜ் ஃபார்மேட்டில் புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணி, அதே மாதிரி எல்லாமே த்ரூ வர்ச்சுவல், அதாவது நீங்கள் வீட்டில் உட்காருங்க இல்லை உங்களோட ஆஃபீஸில் உட்காருங்க, கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆஃபீஸ்க்காக ஓட தேவையில்லை. நீங்கள் போட்ட அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே இல்லை ஒரு 30-40 நாளுக்குள்ளே உங்களுக்கு பதில் வரலைன்னா நீங்கள் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததாக டீம்டு பர்மிஷன் அப்படிங்கிற அந்த அளவில் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியை பற்றியும் ஒவ்வொரு செக்மெண்ட்டை பற்றியும் ஆராய்ஞ்சு 29ஆம் தேதி நாங்கள் எல்லாரோடையும் உட்காடுறோம். நாள் முழுக்க மினிஸ்டீரியல் மீட்டிங், பிரேக் அவுட் செஷன் நடக்கும். எல்லாரும் பேசிட்டு சாயங்காலம் முடியும் போது பிரதம மந்திரி அவர்களே உட்காந்து எல்லா மினிஸ்டர்ஸ் முன்னிலையில் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்த ரெக்கமெண்டேஷன் என்ன, தொழில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எதுக்கு நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஐயோ நம்ம நாட்டில் தொழில் பண்ண முடியாதுங்க, நான் போகிறேன் சிங்கப்பூரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், நான் போகிறேன் மிடில் ஈஸ்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் துபாயில் அப்படின்னு சொல்லி எதுக்கு ஓடுறாங்க? நம்ம நாட்டில் முதலீடு போடக்கூடாதுன்னு இல்லை, நம்ம நாட்டில் தொழில் செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யணும். ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம்பல்ஷன்ஸ் நாங்கள் மீட் பண்ண முடியாது, எங்களுக்கு அந்த தலைவேதனை இல்லாமல் வெளிநாட்டில் நடக்குதுன்றதுனால அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், ஆனால் இங்கே நாங்கள் தொழில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போகக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்கள் கைகூப்பி வணங்கி சொல்கிறோம், நாங்கள் இதெல்லாம் சிஸ்டமை க்ளீன் பண்ண போகிறோம், தயவு பண்ணி நீங்கள் போகாதீங்க, நம்ம நாட்டிலே இருங்க. அதனால தான் எனக்கு இந்த அம்பாஸ்டர் ஹுண்டாய் கார் மேனுஃபேக்சரிங்கை பற்றி சொன்ன போது தோணுச்சு, அம்பாஸ்டர் மூடிட்டாங்க இன்றைக்கி. நீங்கள் எத்தனை சொன்னாலும் அந்த தொழில் செய்ய வேண்டிய அந்த எக்கோசிஸ்டம், அந்த அந்த அட்மாஸ்பியர் நீங்கள் திருப்பூரில் ஏற்படுத்தி சோஷியலிஸ்டிக் இந்தியாவில் கூட மூழ்கி போகாமல், நாட்டை விட்டு வெளியில் போகாமல், இங்கே இருந்து திருப்பூர் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்களோ வெற்றி பாதையில், அதே மாதிரி நாடு முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய திறமையையும் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் மோடி அவர்கள் இந்த மேக் இன் இண்டியாவை ஒரு கேம்பெயினை ஆரம்பித்தார். அது ஒரு நீல கண்ணாடி, அதை போட்டுக்கிறீங்களா எடுத்து வெளியில் வைக்கிறோமாங்கிறது தான் அந்த மைண்ட் செட் விஷயம். நம்மளால் பண்ண முடியும், நம்ம சைனாவை பார்த்து பயப்பட வேண்டாம், நம்மக்கிட்ட திறமை இருக்குது, அந்த திறமைக்கு உதவியாக இன்றைக்கி அரசு
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனாலும் சரி, கை கோத்து எல்லாரும் சேர்ந்து உழைக்கணுன்ற அந்த எண்ணத்தில் தான் அவரும் ஒரு காலத்தில் இப்போ வர ரீசெண்ட் டைம் வரைக்கும் ஒரு ஸ்டேட்டில் முதலமைச்சராக இருந்து நாட் ஸோ ஹெல்ப்ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்த போதிலும் குஜராத்தை வழி பாதையில் எடுத்துகிட்டு போனாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அதனால் அவர் நான் இன்றைக்கி சென்ட்ரலில் வந்துட்டா நான் என் பவரை காட்டுறேன்னு சொல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டும் முன்னேறணும், அந்த ஸ்டேட்லேருந்து அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கேட்கணும், அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களோட உட்காந்து பேசி தொழில் நடத்துறதுக்கு ஏதுவாக இந்த நாட்டை முன்னேற வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரோடையும் பேசுகிறதுக்கு தான் இந்த 29ஆம் தேதி எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. எங்ககிட்ட சொல்கிறதும் அதுதான், யாருக்கும் பாகுபாடு பண்ணாதீங்க. நீங்கள் 10% growth 8% growthன்னு போனால் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட் கஷ்டப்பட்டு இருந்தால் the growth will be a drag. அந்த ஒரு ஸ்டேட் முன்னேறலைன்னா கூட நம்ம எல்லாரும் கஷ்டப்படுவோம். அதனால் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா விதத்துலையும் உதவி பண்ணி இந்த நாட்டை முன்னேற்ற வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி அதனால் நான் இங்கே வந்திருக்கிறது உங்ககிட்டேருந்து உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு இத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பாதையில் இருக்கக்கூடிய திருப்பூர்லேயே இந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நாங்கள் போய் அங்கே என்ன பண்ணணும், என்ன விதத்தில் தமிழ்நாடு அரசோட சேர்ந்து உழைத்து உங்களுடைய இந்த சின்ன சின்ன விஷயங்களை இஷ்யூவாக இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். இங்கே என்னோடய இன்ட்ராக்ஷன்ஸ் நல்லபடியாக முடிஞ்சு நான் டெஃபினட்டாக திருப்பூர் கோயம்புத்தூர் ஏரியாவில் நீங்களாக இத்தனை முன்னேறி வந்திருக்கிற இந்த ஏரியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நாங்களும் உழைச்சி உங்களுக்கு ஆவணம் செய்து உங்களை முன்னேற்ற பாதையில் வெற்றி பாதையில் இன்னும் நடத்துறதுக்கு நாங்களும் ஏதுவாக இருக்கோம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப நன்றி. என்னால் முடிந்த அளவில் உங்களுக்கு சிம்பிளிஃபைடு பாஷையில் சொல்லி என்னோடய இன்டென்ஷனை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சித்தேன். நீங்கள் எல்லோரும் பொறுமையாக கேட்டீங்க, அதுக்கும் நன்றி. தேங்க்யூ.